கார்த்திக்கும் அவரோட பொண்ணும் ஷாப்பிங் வந்த வழியில பொண்ணு ஐஸ்கிரீம் கேட்டு அடம் பிடிக்கவே ஐஸ்கிரீம் ஷாப் கிட்ட போன கார்த்திக், உள்ள போ, நிறைய ஃபிளேவர் இருக்கு, உனக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து கார்த்திக் அப்படின்னு ஒரு குரல் கேட்கவே சடனா திரும்பி பார்த்தான் கார்த்திக். அஞ்சலி நீ அப்படின்னு கார்த்தி அதிர்ச்சியா நிக்கும் போது கண்ணுல தண்ணியோட ஓடி வந்து இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டா அஞ்சலி. ஐ லவ் யூ கார்த்திக், ஐ லவ் யூ சோ மச், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், உன்னை நான் எங்கெல்லாம் தேனேன்னு தெரியுமா அப்படின்னு கார்த்தியை இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு அழுந்துட்டே பேசிட்டு இருந்தா அஞ்சலி. எதுவுமே பேசாம அப்படியே அதிர்ச்சியில நின்றுட்டு இருந்த கார்த்திய பார்த்த அஞ்சலி, ஏன் கார்த்தி இப்படியே நிக்கிற, எத்தனை வருஷம் ஆச்சு நம்ம ரெண்டு பேரும் பார்த்து, ஏதாவது பேசு, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தா அஞ்சலி. அஞ்சலி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு கார்த்தி சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே, அப்பா உள்ள நிறைய ஐஸ்கிரீம் இருக்கு, வா காட்டுறேன் அப்படின்னு கைய பிடிச்சி இழுத்தா பொண்ணு. பொண்ணு கூட கார்த்திய பார்த்த அஞ்சலி அதிர்ச்சியில ஒரு அடி தள்ளி போய் நின்று, வாட், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா கார்த்திக், இது ஓம் பொண்ணா? எதுவுமே பேசாம ஆமான்னு தலையாட்டின கார்த்திய கைய பிடிச்சி ஐஸ்கிரீம் வாங்க கூட்டிட்டு போனா அவனோட பொண்ணு. பொண்ணுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சட்டுன்னு வந்து பார்க்கும்போது அங்க அஞ்சலி இல்ல. கவலையோட வீட்டுக்கு போன கார்த்திக் நைட்டு ஃபுல்லா தூங்காம அஞ்சலிய பத்தியே நினைச்சிட்டு இருந்தான். நைட்டு 2 மணி ஆகியும் தூக்கம் வராத கார்த்திக் அவனோட பர்சனல் கபோர்டுல இருந்து ஒரு டைரி எடுத்தான். பொண்ணுங்க கிட்ட பேச தயங்கினாலும் காலேஜ்ல ஸ்போர்ட்ஸ்லயும் படிப்புலயும் கார்த்தி தான் பெஸ்டா இருந்தான். இந்த ஒரு ரீசன்னாலேயே அஞ்சலிக்கு கார்த்திய ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. கார்த்திக்கு தெரியாமே அஞ்சலி கார்த்திய ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சா. அது நாளடைவுல காதலாவும் மாறிச்சு. தான் காதல எப்படியாவது கார்த்திகிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்த அஞ்சலி ஒரு நாள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது தூரத்துல பைக்ல வந்த கார்த்திய கைய நீட்டி நிப்பாட்டினா அஞ்சலி. இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக் போல, நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், பஸ்ஸே வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, காலேஜ்ல கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? ஐயோ சாரிங்க, எனக்குமே காலேஜ் லேட் ஆயிடுச்சு, நான் உங்களை கொண்டு போய் காலேஜ்ல விட்டுட்டு நான் திரும்ப காலேஜ் போகணும்னா ரொம்ப லேட் ஆயிடும், நீங்க தப்பா நினைச்சுக்கலனா ஆட்டோல போயிடுறீங்களா ப்ளீஸ்? ஓ அப்படியா, நீங்க உங்க காலேஜ்லயே ட்ராப் பண்ணிடுங்க, அங்க இருந்து பக்கம் தான், நான் ஆட்டோல போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? சரி ஏறி உட்காருங்க அப்படின்னு கார்த்தி சொன்ன உடனே சந்தோஷத்துல பைக்ல ஏறி உட்காந்தா அஞ்சலி. வண்டியில ஏறி உட்காந்த அஞ்சலி கார்த்தி கிட்ட எப்படி காதல சொன்னான்னு தெரிஞ்சுக்கணும்னா சாஜி சொல்லும் கதைகளை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 வீடியோட நான் வந்து உங்களை பாக்குறேன். பாய்.